காய். பக்கவாதம் வராம தடுக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் நம்ம சர்க்கரை நோயை, இரத்த அழுத்தத்தை, இரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை இதெல்லாம் நல்ல கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது போக நம்ம நிறைய உடற்பயிற்சி செய்யும் போது மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகுது. இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா, பக்கவாதத்தின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் நம் மூளையின் பாதிப்பை தடுக்க முடியும் என்பதை. பக்கவாதத்தின் அறிகுறிகளை ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள். ஃபாஸ்ட்ங்கிறது 4 எழுத்து, FAST. ஒரு எழுத்தும் ஒரு செயலை குறிப்பிடும். எஃப்ங்கிறது ஃபேஸ், அதாவது முகத்தில் ஒரு பாகம் செயலிழந்து போனால் அது பக்கவாதத்தின் அறிகுறி. ஏ என்பது ஆம், கை செயலிழந்து போனாலோ கையை தூக்க முடியாமல் போனாலோ அது பக்கவாதத்தின் அறிகுறி. எஸ் என்பது ஸ்பீச், நாம் பேசும் செயல் குறைந்தாலோ பேச முடியாமல் போனாலோ பேசுவதை புரிந்து கொள்ள முடியாமல் போனாலோ அதுவும் பக்கவாதத்தின் அறிகுறி. டி என்பது டைம். இந்த டைம் என்கிறது இந்த அறிகுறிகள் தென்பட்டவுடன் 1 மணி நேரத்திற்கு உள்ளாக நாம் மருத்துவமனையை சேர்ந்தோம் என்றால் நாம் மூளைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும், பக்கவாதத்தை தடுக்க முடியும். ஓகே.